வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் செப்டம்பர் மாதம் நான் எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ண சேமிப்பெல்லாம் கேஷ் ஆஃப் பண்ணுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. நீங்கள் எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் சிறு சேமிப்பு பண்ணி அந்த அமௌண்ட்டை கேஷ் ஆஃப் பண்ணுறதை வீடியோவாக போடுங்கன்னு. முன்னாடி இருந்த சேஞ்சஸ் நான் இப்போ கொஞ்சம் கொண்டாந்துருக்கேன். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். முன்னாடி தனித்தனியாக சேமிச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே ஒரே பாக்ஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எந்தெந்த வழிகளில் சிறு சேமிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேஷ் ஸ்டஃபிங் வீடியோவும் இருக்குது. சேர்த்த அமௌண்ட்டை அவ்வளோ அழகாக நம்ம ஒரு பவுச்சில் சேமிக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா, கரெக்டாக இது நான் 30th அன்றைக்கி பண்ணேன். அந்த பட்ஜெட் கவரில் பாக்கி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அத்தனையும் ஃபஸ்ட்டு நம்ம உண்டியலுக்கு கொண்டு போகணும். சிறு சேமிப்பு உண்டியல், கிராசரியில், பெட்ரோலில் எல்லாத்துலேயும் எவ்வளோ மிச்சம் இருந்துச்சோ அதெல்லாமே கொண்டு போகணும். இதை நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மிச்சப்பட்டுச்சுன்னு. நான் சொல்லியிருந்தேன் சிறு சேமிப்பு வீடியோ போடும் பொழுது நான் அந்த வீடியோவாக எடுத்திருக்கேன்னு. ஸோ நான் பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்கி வச்ச ஒவ்வொரு பட்ஜெட் கவரில் இருந்தும், எக்ஸ்பென்சஸ் கவர்லேருந்தும் ஏதாவது மிச்சப்பட்டுச்சுன்னா அதை அந்த உண்டியில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே லாஸ்ட் மந்த் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் பணம் சேமிச்சிட்ருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறு சேமிப்பு உண்டியல், அந்த எல்லோ கலர் உண்டியல் ப்ளஸ் ரெட் கலர் உண்டியல், அது ரெண்டில் தான் சேமிச்சிட்ருக்கேன். எப்படிங்கிறத சொல்கிறேன். இது பால் காசு, அது கொஞ்சம் ஒரு மிச்சமானுச்சு. ஸோ எல்லாமே இப்போ எடுத்தாச்சு. ஸோ பட்ஜெட் பேக்கில் ஒவ்வொரு கவர்லையும் செலவுக்குன்னு ஒதுக்கி வச்ச ஒவ்வொரு கவர்லையும் மீதப்பட்ட தொகைகள்லாம் இப்போ எடுத்து இதை நம்ம உண்டியலில் போட்டு சேமிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம எண்ணலாம். 30th என்றைக்குமே செஞ்சுருவேன். இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டில் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த அமௌண்ட் உண்மைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் கஷ்டம். சில்லற காசு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெட் உண்டியலில் போட்டுட்டேன். மிச்சத்தை இந்த எல்லோ உண்டியலில் போட்டுருவேன். இப்போ பாருங்கள், நான் என்ன சிறு சேமிப்பு பண்ணேன்னா, சில்லறை காசுகள் சேமிப்பு 1ஆம் தேதியிலேருந்து 30 தேதி வரைக்கும் நான் பண்ண எல்லா சில்லறை காசுகளும் இந்த உண்டியலில் போட்டாச்சு. ஸோ அதை இப்போ உடைக்க போகிறதில்ல, அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். இந்த எல்லோ கலர் உண்டியலில் பார்த்திங்கன்னா மந்த்லி நான் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச், ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை இந்த உண்டியலில் நான் போட்டுட்டு வருவேன். அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், மணி சேவிங் சேலஞ்சு. அதுக்கப்புறம் நியூ கரன்சி நோட்டு, புது கரன்சி நோட்டு கிடச்சிச்சு, நான் அது எல்லாத்தையும் ஒரே உண்டியலில் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த 2 விஷயம். இது இல்லாமல் சில சிறு சேமிப்புகள் பண்ணுறேன். வீட்டில் செய்யக்கூடிய சிறு சேமிப்பு இது தான். நான் ஏற்கனவே என்ன மாதிரி ஒரு 10 சிறு சேமிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். 10 விதமான சிறு சேமிப்பு நான் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக 3 விஷயம் ரெகுலராக பண்ணுறது இந்த உண்டியலில் தான் நான் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தனித்தனியாக சேர்க்காமல் இப்போ ஒரே உண்டியெல்லாம் மாற்றிட்டேன். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கிறது தான். இப்போ பெட்ரோல் போட ஒரு 200 எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு 50 ரூபா சேமிச்சுட்டு 150 போடுவேன். ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னா ஒரு 5 ரூபா, ஒரு மினிமம் ஒரு 10 ரூபாயாவது ஒரு செலவு செய்யும் பொழுது 5 ரூபாயோ 10 ரூபாயோ எடுத்து வச்சுட்டு தான் அந்த செலவை பண்ணுறது. 5 ரூபா 10 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 50 ரூபா வரைக்கும் அந்த செலவை எடுத்து வச்சுட்டு அந்த செலவை செய்வேன். அப்படி செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச் தான் இந்த மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச். இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடும்பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 எடுத்துகிட்டு போகிறேன்னா 150 போடுவேன், 50 சேமித்து வச்சுருவேன். இப்போ மட்டன் வாங்க கடைக்கு போகிறேன். இப்போ 300 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை 350 எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே மட்டன் ரேட்டு 280 நான் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு 20 ரூபா அதில் மிச்சப்படும், அதை கொண்டாந்து போட்டுருவேன். ஸோ என்ன இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னா ஒரு மாதத்தில் நம்ம எப்படியும் 30 நாளும் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். அன்னைக்கு ஒவ்வொரு தடவை ஸ்நாக்ஸ் வாங்கும் பொழுதும் ஒரு 5 ரூபா, அதுவே பாருங்கள் ஒரு பெரிய தொகை நம்ம கண்டிப்பாக வரும். நான் போடக்கூடிய தொகைகளையும் நான் செலவு கணக்கில் தான் போடுவேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே எடுத்து உண்டியலில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் மூலமாக நான் சேமித்த பணம் ப்ளஸ் அந்த பட்ஜெட் பேக்கில் மிச்சப்பட்ட பணம் இது அப்படியே இருக்குது. இது அப்படியே இப்போ நான் கரன்சி, அதாவது 50 ரூபா தனியாக, 10 ரூபா 20 ரூபா தனியாக டினாமினேஷன் வைஸ் அதை நான் பிரித்து வைக்கிறேன். அப்போ தான் கேஷ் ஸ்டவ் பேக்கில் கேஷ் ஸ்டவ் பண்ண முடியும். இந்த கேஷ் ஸ்டவ் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் நான் மறந்துட்டா கூட அந்த வீடியோவை நீங்கள் போட மறந்துட்டீங்க, கேஷ் ஸ்டஃபிங் வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதுக்காக 10 ரூபா 20 ரூபா தனித்தனியாக பிரித்து வைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நியூ கரன்சி வந்துச்சுன்னா நம்ம அப்படியே டைரியில் சேர்த்து வச்சு அதை தனியாக சேர்த்து வைப்பேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரே உண்டியில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வைக்கிறோமா, சில சமயம் மறந்துடுறேன், சில சமயம் மிஸ் ஆகிடுது. சரி, எதுக்கு இந்த எப்படினாலும் நம்ம ஃபைனல் அது கேஷ் ஸ்டஃப் பேக் தானே போக போகுது அப்படிங்கிறதுனால நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரே உண்டியில் போட்டுறேன்.
இப்போ இவ்வளோ சேமிச்சிட்டேன்னா இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐநூறுரூவா தனியாக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து மணி சேவிங் விளாக்ஸ்னு ஒன்று போடுவேன். அப்பப்போ நான் சேர்க்கக்கூடிய அமௌண்ட்டை அந்த மணி சேவிங் சேலஞ்ச் அப்போவே நான் ஒரு ஐநூறுரூவா சேமித்தேன். அது வந்து புது நோட்டாக மாற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐநூறுரூவா அந்த நோட்டு உள்ளே இருக்கவும் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இது ஏதாவது செலவு வந்து எடுத்துருவோமோ அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த உண்டியிலேருந்து எடுத்து அதை வேறு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் மணி சேவிங் இப்போ இந்த சேலஞ்ச் முடிஞ்சு இந்த மாதத்துக்கான சேலஞ்ச் முடிஞ்சு எடுத்து வைக்கும் பொழுது அன்றைக்கி எடுத்து வச்சோமே நான் அதையும் எடுத்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா அது புது ரூபா நோட்டாக இருந்துச்சு. ஒரு 15 தேதியிலே கிட்டத்தட்ட நான் அந்த 500 வந்துடுச்சு அந்த உண்டியலில். அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சேர்ந்தது தான் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம். இப்போ இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மந்த்து நான் செய்த சிறு சேமிப்பு தொகை. நான் இதை எண்ணலை, நான் இதை அப்படியே கேஷ் ஆஃப் பண்ணிடுறேன். இது 1 இயர் கழிச்சு எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ 10 ரூபா 20 ரூபா தனியாக நம்ம என்ன செய்யலாம், அப்படியே கேஷ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பவுச்சில் இருக்கிறது ஆக்சுவலாக பார்க்க போனால் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நான் செஞ்ச சேமிப்பெல்லாம் இருக்குது. அது வரைக்கும் சேமித்த 10 ரூபா நோட்டு. ஸோ இப்போ செப்டம்பர் மாதத்தில் சேர்த்த 10 ரூபா நோட்டையும் தனியாக 10 ரூபா கட்டோடு நான் வைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தொகையாக எடுத்து நம்ம இதில் கேஷ் ஆஃப் பண்ணிடுவேன். இது ஒன்லி ஃபார் சேவிங்ஸ் பேக் தான். இந்த பேக் வந்து ஒன்லி சேவ் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷம் கழித்து இதில் எவ்வளோ இருக்கோ எண்ணி நான் கொண்டு போய் அப்படியே என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். பர்சனல் சேவிங்ஸில் அதை போட்டுருவேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த மாதிரி ஒரு சிறு தொகையை சேமித்து அதை வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக ஒரு வருஷத்தில் வரும்பொழுது அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸடாக போடலாம், இல்லை ஒரு கோல்டு காயின் எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம். நம்ம வந்து சேமிக்கவே முடியல அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. சின்ன சேமிப்பு கூட நம்மளால் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சிரத்தை எடுத்து ரொம்ப யோசிக்காமல் கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம சேமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவில் ஏதோ ஒரு பல்க் அமௌண்ட் கையில் நிற்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரே ஒரு பெரிய உண்டியலாக வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக அந்த உண்டியலே போட்டுருங்க. 1 இயர் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை உடச்சி நீங்கள் அந்த அமௌண்ட்டை எண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தனித்தனி கலர் நோட்டாக அந்த மாதிரி பிரித்து சேர்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு இது வீடியோவாக போடுறப்ப இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அதே சமயம் நான் என்ன பண்ணுவேன், வீடியோவில் நம்ம காமிச்சாச்சு மறுபடியும் எடுக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத செலவுக்கு இதுலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், பணமும் எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் இந்த மாதிரி பவுச் வாங்கி நான் சேமிச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் இந்த மாதிரி பவுச் வாங்குறதுக்கு முடியலன்னா ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு சேர்த்துடலாம். இல்லை உடைக்க முடியாத உண்டியல் எதுவும் இருந்துச்சுன்னா சீல்டு உண்டியல் வாங்கி கூட நீங்கள் அதில் ஒரு வருஷம் முழுக்க சேமித்து நீங்கள் உங்களோட சேமிப்பை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதத்துக்கான சிறு சேமிப்பு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த லாஸ்ட் மந்த்து எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.